காலையில் ஆயிடுச்சா? சரியா தூங்கவே இல்லை. இந்த புது வீட்டுக்கு வந்தாலே இதுதான் பிரச்சனை. புது இடத்த கண்டா தூக்கமே போயிடுது. மலர், ஏமா மலர் எந்தி, காப்பி தண்ணி போட்டு கொண்டு வாமா. எம்பட்டு நேரமா தூங்குறா அவர். இதோ வந்துட்டேங்க அத்தை, போட்டு கொடுக்குறேன். கிச்சனே ஒரு மாதிரி மாடலாக தான் இருக்குதே. சரி, நாம் காஃபியை போட்டு கொடுப்போம். சரி, இந்த குட்டி பானையில் காஃபியை போடுவோம். அத்தைக்கு மட்டும்தானே, நமக்கு காஃபியே ஆகாது. இன்னும் தூங்குறத பாரு. இவன் பவித்ரன் எந்திமா, எம்மட்டு நேரமாக உறங்குற. எனக்கெல்லாம் தூக்கமே வரலை. இப்படிதான் தூங்குறியலோ தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரமாக தூங்க விடுமா. இந்தாங்க அத்தை, காப்பி தண்ணி குடிங்க. காப்பி நல்ல ருசியாக தான் இருக்குது. அக்கம் பக்கம் ஒருத்தருக்கும் தெரியாது நம்ம இங்கே குடி வந்தது. நமக்கும் யாரையும் தெரியாது. வீடு வீடாக போய் சொல்லணும் பால் காய்ச்சறதுக்கு. எதுக்கத்த, நம்மளே காய்ச்சிடுவோம். ஏன்னா நம்ம குடும்பமே பெரிய குடும்பம். நம்மளே காய்ச்சி வேலையை முடிச்சிடுவோம். எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு? ஆனால் நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம குடும்பமே பெரிய குடும்பம். சரி, அப்போ நாம் மட்டும் முடிச்சிடுவோம் பால் காய்ச்சி. சரிங்கத்த. பவித்ரா, பவித்ரா சீக்கிரம் எஞ்சி, உனக்கும் காஃபி போட்டு கொடுத்துருவேன்ல. அண்ணி, எனக்கெலாம் காஃபி வேணாம் அண்ணி, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க அண்ணி, அதுவே போதும். காலங்காத்தால 5 மணிக்கே எழுப்புற மாதிரி தான். மணி 8:15 ஆச்சு. இப்போ எந்திக்கிறதுக்கு உனக்கு தூங்க விட மாட்டேக்குன்னு தோணுதாக்கு. இந்த வீடு தானே சொன்னாங்க. சரி, உள்ளே போவோம். அம்மா, அண்ணி எப்படிமா இருக்கீங்க? எப்படி அண்ணி இருக்கீங்க? வாமா கௌசி, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து. வா, வந்து உட்காரு. இருக்கட்டுங்க அண்ணி, இங்கே பாருங்க, நான் வந்தது கூட தெரியாமல் எங்கள் அம்மா காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தோடனே அம்மா அண்ணின்னு சவுண்டு போட்டு தானே வந்தேன். பார்க்காமையா இருப்பேன்? காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை பேச சொல்லுதே? 2 வருஷம் கழித்து பார்க்குறீங்க, என்னத்தை பேச சொல்கிறேன்னு கேட்குறியம்மா. இனிமேல் ராம்பகலும் உன் மூஞ்சி தானே பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன? உங்களை பார்க்குறதுக்கு வந்தேன் பாருங்க, என்னைய சொல்லணும். என்ன வேலைக்கெலாம் போயிட்டியா? எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் போயிட்டேன்னு சொன்னியே. எத்தனை நாள் ஆச்சு வேலைக்கெலாம் போய்? 2 வருஷமாக எல்லாம் பண்ணி படித்து முடிச்சு இப்போ தான் வேலைக்கெலாம் ஜாயின் பண்ணேன். சேலையே கட்ட மாட்டியா? என்ன ஒரு அதிசயம். இப்போ டீச்சர் வேலைக்கு போகிறதுனால சேலை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீ இல்லைன்னா நானும் அவளை மாதிரி பாவாடை சட்டை தாவாணின்னு உடுத்திட்டு இருந்திருப்பேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஓ, இங்கே தான் தூங்கணுமோ? இங்கே பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு, அக்கா வந்திருக்கிறது கூட தெரியாமல். வா கௌசி, எப்படி இருக்கேன்? நான் தனியாக இந்த மேலே ஜாமுன்னு படுக்கலான்னு பார்த்தேன். நீயும் வந்துட்டியா? அதான் நான் என்னை நிம்மதியாக எங்கேயும் இருக்க விட மாட்டியே. 2 வருஷமாக நிம்மதியாக தாண்டி இருந்திருப்ப. எங்கே நிம்மதியாக இருந்தோம் போ. அந்த கிராமத்தில் இருக்க குடிசை வீட்டில் எல்லோரும் நடுவூட்டில் தான் படுத்திருந்தோம். இங்கே நல்லா எனக்குன்னு ஒரு ரூம் மாதிரி இந்த மேலே வந்து ஜாமுன்னு படுத்திருந்தேன். இங்கேயும் வந்துட்டியா? என்ன பவித்ரா இது? அக்காவே 2 வருஷம் கழிச்சு இப்போ தானே வந்திருக்கா. அவள்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கியே. ஆனால் நீங்கள் வேற அண்ணி, எனக்கு தூக்கமாக வருது. எனக்கே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். அத்தை, ஃபஸ்ட் டைமு ஒரு காஃபி தான் போட்டிருக்கேன். அதுக்கே நான் அடுப்பு கம்ஃபர்டபுளாக இல்லைங்க அத்தை. ஏன் என்னாச்சு? நல்லா ரோஸ் கலராக மாடலாக தானே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வேறு அத்தை, நம்ம ஊரில் இருந்த மாதிரி திண்டுலாம் வச்சு அடுப்பு வச்சு சமைச்ச மாதிரி இல்லை. எல்லாம் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது வடிஞ்சிருச்சுன்னா துடைக்கும் போது போவே மாட்டேங்குது. அப்படியா சொல்லுறேன்? சரி, உங்கள் மாமாவும் என் மகனும் வரட்டும். அதுக்கப்புறம் பேசி நல்லா ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு இதை இடிச்சு புட்டு நீ சொல்கிற மாதிரி உனக்கு எப்படி வேணுமோ அப்படி கெட்டிக்கோ. ஏன்னா நீ தானே அடுப்பில் சமைக்க போகிற. ஆமாம், நம்ம தானே இந்த விட்டு வேலைக்காரி, நம்ம தான் சமைச்சி ஆகணும். ஆமாங்கத்தே, நான் தானே சமைக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டி தரணும். சரி, என் மொபைல 2 வருஷம் கழித்து வந்திருக்கேன். நான் போய் கறி கிரி மீன் என்ன மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வர்றேன். நல்ல விருந்தாக நான்வெஜ் விருந்தாக போட்டுறணும். ஏன்னா இரு, நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன். இந்த டம்ளர் எடுத்துக்க அடுப்பில் வைக்கணும். பார்த்துக்கோ சரியா? கவு செஞ்சேன்னு சொல்லிடு, நான் போயிட்டு வரேன். இது மீனாட்சி நல்ல வீட்டு வாசல் தான் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து கதை தான் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும் போல். சரி, போய் கறி என்னத்தையாவது வாங்கிட்டு வருவோம்.
நேரம் வேற ஆச்சு, பால்லாம் விற்றுருக்கக்கூடாது. சரி விற்றுருக்காதுங்க நம்பிக்கையில் போவோம். என்ன மீனாட்சி வீட்டிலேருந்து வேறு யாரும் வெளியே போகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை விருந்தாளி யாராவது வந்திருப்பாங்களோ? ஆமாம், விருந்தாளி யாராவது வந்திருப்பாங்க. காசு எடுக்காமே வந்துட்டோமே, சரி எடுத்துகிட்டு வருவோம். ஏம்மா மலரு, மலரு இங்கே தான் உட்காந்துருக்காங்களோ? சரி கேட்போம். என்ன மீனாட்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ விருந்தாளியா? விருந்தாளியாலாம் வரல, மீனாட்சி தான் எங்கள்கிட்ட இதை விற்றுட்டாக இந்த வீட்டை. என்னது மீனாட்சி விற்றுட்டாளா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. நானும் சொந்த வீடு கிராமம் இருக்குல்ல, அங்கே தான் வீட்டு பக்கம் தான் இருந்தேன். அதான் என்கிட்டே விற்றுட்டாகா. ஏதோ கிராமத்தில் ஒரு பிரச்சனை, அதனால போயிருக்காகா. அடிக்கடி கிராமத்துக்கு போயிட்டு தானே வருவா. இப்போ என்ன ஒரேடியாக கிராமத்துக்கு போயிட்டா வீட்டெல்லாம் விற்றுட்டு போயிருக்கா? அட ஆமாம், ஒரேடியாக அங்கேயே இருக்க போகிறாங்களாம். அதான் எங்களுக்கும் சிட்டியில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. என் மாவளும் இங்கே தான் வேலைக்கு இருக்கா, டீச்சர் வேலைக்கு. சரின்னு இங்கேயும் வந்தாச்சு. என்கிட்ட மீனாட்சி ஒன்றுமே சொல்லலைன்னா பார்த்துக்கங்களேன். சரி நான் பார்த்துக்கிடுதேன். சரி பாலை வாங்கிட்டு போவோம். ஆமாங்க, நீ அண்ணன் எங்க, அப்பாவைங்க ஒருத்தரையும் காணலை. இன்னும் அவங்க ஊரில் இருந்தே வரலை. இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் இறக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் இறக்கிட்டு ஒரேடியாக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ யாழினி எங்க, லாவண்யாவை எங்க ஆளை காணலை? கௌசியத்தை எப்போத்தான் வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா அப்பவே எழுப்பியிருக்கலாம்ல. எழுப்பலாம் தான் இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதான் எதுக்கு எழுப்புவோன்னு எழுப்பலாமா. யாழினி தங்கச்சி எங்க, தனியாவா விட்டுட்டு வந்த? அவள் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இரு நான் அவளை தூக்கிட்டு வரேன், இல்லைன்னா எந்திக்கவே மாட்டா. லாவண்யா செல்லம், அத்தை வந்திருக்காங்க பாரு. லாவண்யா அழகா இருக்காளே, அத்தைட்ட வாரியா? லாவண்யா பேரை பாரு, அழகா இருக்கு, புஜ்ஜு புஜ்ஜுன்னு. ட்ரெஸ்ஸை பாரு, க்யூட்டாக போட்டிருக்கியே லாவண்யா. ஏன் பாப்பா அழுவுறீங்க? அம்மாட்ட போங்க, அம்மாட்ட போங்க. என்னங்க நீ அழுகிறா? கொஞ்ச நேரம் கூட யார்கிட்டையும் இருக்க மாட்டேங்கிறா, அழ ஆரம்பிச்சிடுறா. யாழினி 5th தானே அண்ணி படிக்கிறா? ஆமாம் 5th தான் படிக்கிறா. இப்போ இங்கே தான் எங்கேயாவது ஒரு ஸ்கூல் சேர்க்கணும். அதான் நீ வேலை பார்க்குற இடத்துலையே சேர்த்துடலான்னு இருக்கேன். அங்கேயே சேர்த்துங்க அண்ணி, நான் தான் இவளுக்கு எப்படியும் கிளாஸ் டீச்சராக இருப்பேன். இப்போ நான் என்னை 5th தான் போட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ சரி சேர்த்துற வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மீனாட்சி அம்மா எதுக்காக வீட்டை காலி பண்ணாங்கன்னு தெரியணுமா? அதுக்காக அடுத்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, மஸ்டா பாய், see you.